நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். ஓகேவா? வாண்ட் அப்படின்னா என்னம்மா? வாண்ட் தேவை. நம்ம என்ன பார்த்தோம்? டிமாண்டுனா தேவை, கரெக்டாக இல்லையா? ஸோ டிமாண்ட்னா என்ன? தேவை தான். ஆனால் அது கூட என்ன இருக்கணும்? டிசையர் அண்ட் எபிலிட்டி டு பர்ச்சேஸ் வந்து இருக்கணும். ஆனால் வாண்ட்டுங்கிறது உன்னுடைய விஷ், ஆசை. ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே எபிலிட்டி டு பர்ச்சேஸ் வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ என்ன வேணால் என்ன பண்ணலாம்? ஆசைப்படலாம். அதுதானே நார்மல் உன் பிஹேவியர். எது வேணால் நீ ஆசைப்படுவ, கரெக்டாக இல்லையா? அது கூட எபிலிட்டி டு பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா தான் அது என்னவாக மாறும்? டிமாண்டாக மாறும். புரியுதா? ஸோ வாண்ட்டுங்கிறது என்ன? ஒரு விஷ், ஒரு டிசையர், ஒரு மோட்டிவ். அது மட்டும்தானே அது வாண்ட். எதுக்கு? எதையாச்சும் வாங்கணும், இல்லை எதையாச்சும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது என்ன பண்ணும்? உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? வாண்ட் நிறைய ரீசன்னால் உனக்கு அரைஸ் ஆகலாம். ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால உனக்கு என்ன ஆகலாம்? அரைஸ் ஆகலாம். இங்கே ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும்? லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அர்ஜென்ட் வாண்ட் எது, நாட் அர்ஜென்ட் வாண்ட் எதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? கிளியரா? ஒரு வாண்ட் உனக்கு அர்ஜென்ட்டாக இருக்கும், ஒரு வாண்ட் தேவையில்லாமல் இருக்கும். இப்போ உன் கையில் 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோயேன். நீ படம் பார்ப்பியா, புக்கு வாங்குவியா, இல்லை சாப்பிடுவியா? கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த வாண்ட்டு எது அர்ஜென்ட், எது நாட் அர்ஜென்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகேவா? எல்லா வாண்ட்டுமே சில ஃபீச்சர்ஸை வந்து என்ன பண்ணோம்? உனக்கு எக்ஸிபிட் பண்ணும். வாண்ட்ஸ் வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட். நீ என்ன வேணால் ஆசைப்படலாம். ஓகேவா? ஆனால் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேவா? வாண்ட் டிஃபர் இன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா அதனுடைய டெப்த்து. ஒரு வாண்ட் உனக்கு ரொம்ப தேவையாக இருக்கலாம், ஒரு வாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? சம் வந்து அர்ஜென்ட், சம் வந்து என்னது? லெஸ் அர்ஜென்ட். அண்ட் யூட்டிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னுடைய இன்டென்சிட்டி ஆஃப் வாண்ட்டை பொறுத்து. ஓகேவா? எவ்வளோ அவசரமாக தேவையோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு அது கிடைக்கும். ஓகேவா? யூட்டிலிட்டினா என்னன்னு சொல்கிறாங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் அ கமாடிட்டி. ஈச் வாண்ட் இஸ் என்னது? சாட்டியபிள். சாட்டியபிள்னா என்ன? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனால் ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால எல்லா வாண்ட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் தனித்தனியாக எல்லா வாண்ட்டுமே என்ன பண்ண முடியும்? சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் எல்லாமே. பட் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனால உன்னால் என்ன பண்ண முடியாது? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். ஒரு வாண்ட்ஸ் இன்னொரு வாண்ட் என்ன பண்ணோம்? கம்பீட் பண்ணோம். இப்போ நீ பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன நினைப்பேன்? சீட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். சீட்டு கிடச்சிச்சுன்னா என்ன நினைப்பேன்? ஜன்னல் சீட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். கரெக்டாக இல்லையா? அதுவும் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஃப்ரண்ட்டில் டிரைவர் பக்கத்தில் சீட்டு இருந்தால் வெளியே வியூ பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு நினைப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒவ்வொரு வாண்ட்டும் என்னது? காம்படிட்டிவ். ஒரு வாண்ட்டுக்கு இன்னொரு வாண்ட் என்ன இருக்கும்? எப்படி காம்படிட்டிவாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் ஆஃப் வாண்ட். அண்ட் வாண்ட் எப்படி இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ரி. சில வாண்ட்ஸ் எப்படி இருக்கும் உனக்கு? காம்ப்ளிமெண்ட்ரி. இது வேணும்னா அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி சில வாண்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒரு வாண்ட்டை நிறைய வேஸில் என்ன பண்ண முடியும்? உன்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரு வாண்ட்டை எத்தனை வேஸில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? நிறைய வேஸில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ உனக்கு பால் வேணும், வீட்டிலே காசி குடிக்கலாம், கடைக்கு போய் டீ வாங்கி குடிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு வாண்ட்டை என்ன பண்ண முடியும்? டிஃப்ரெண்ட் வேஸில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அண்ட் வாண்ட் வந்து சப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சப்ஜெக்டிவ்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். அண்ட் அது என்ன? ஒரு ரிலேட்டிவ் கான்செப்ட். ஓகேவா? வாண்ட் வந்து டைம், பிளேஸ், பர்சனை பொறுத்து வேரி ஆகும். இப்போ காஷ்மீரில் இருக்க ஒருத்தனுக்கு காட்டன் ட்ரெஸ் கொடுத்தா போட்டுப்பானா? என்ன ட்ரெஸ் கொடுக்கணும் அவனுக்கு? உள்ளன் ட்ரெஸ் கொடுக்கணும். இங்கே நம்ம ஊரில் இருக்கவனுக்கு உள்ளன் ட்ரெஸ் கொடுத்தா போட்டுப்பானா? நார்மல் சீசனில் போட்டுக்க மாட்டான். கரெக்டாக இல்லையா? ஸோ வாண்ட் என்ன பண்ணும்? பிளேஸ், டைம், பர்சன் டு பர்சன் என்ன ஆகும்? வேரி ஆகும். வயசானவங்களுக்கு ஸ்டிக்கு தேவை, குழந்தைக்கு டாய்ஸ் தேவை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு சம் வாண்ட்ஸ் ரெக்கர் அகைன் அண்ட் அகைன். சில வாண்ட்ஸ் என்ன ஆகும்? திருப்பி திருப்பி ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். சில வாண்ட்ஸ் வந்து உன்னுடைய ஹேபிட் அண்ட் கஸ்டம்ஸாகவே மாறிடும். இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல அப்படின்னு என்ன ஆகிடும்? மாறிடும்.
சில வாண்ட் வந்து உன்னோட இன்கம், டேஸ்ட்டு, ஃபேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஓகேவா? வாண்ட் வந்து மல்டிபிள் காசஸ்னால அரைஸ் ஆகலாம். ஒன்று ஃபிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல். இப்போ சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, சில பேர் கண்ணாடி போட மாட்டாங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கல், அவனுக்கு அந்த கண்ணாடி என்ன தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டியும் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் தான். இது வந்து யூஸ்ஃபுல்னஸை பொறுத்து உனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 2 கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று டோட்டல் யூட்டிலிட்டி, இன்னொன்று மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுனால நீ மொத்தமாக எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சேன்னு பார்க்குறதுக்கு பேர் என்ன, டோட்டல் யூட்டிலிட்டி. ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும் போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சேன்னு பார்க்குறதுக்கு பேர் என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி. இன்றைக்கி நீ ஃபோனை வாங்குற ஃபஸ்ட்டு டே அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கும், பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். என்னென்ன இருக்குன்னு ஃபோனை தேடி நோண்டிகிட்டே இருப்பேன். சும்மாவே நோண்டி பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு டே அதனுடைய யூட்டிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு 10 நாள் கழித்து அதனுடைய யூட்டிலிட்டி எப்படி இருக்கும், குறைஞ்சிரும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அவனுக்கு ரொம்ப பசிக்குது, ஃபஸ்ட் இட்லி சாப்பிடும் போது எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு 7வது இட்லி சாப்பிடும் போது எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். ஐயோ போதுண்டா, விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதுதான் அது மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட் நீ கன்சியூம் பண்ணும் போதும் நீ எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறேன்னு பார்க்குறதுக்கு பேர் என்னது, மார்ஜினல் யூட்டிலிட்டி. மொத்தமாக எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிருக்கேன்னு பார்க்குறதுக்கு பேர் என்ன, டோட்டல் யூட்டிலிட்டி. அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி எப்படி சொல்லலாமா, டோட்டல் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு marginal utility of first unit plus marginal utility of second unit plus marginal utility of third unit etc. அப்படின்னு சொல்லலாமா. till marginal utility of nth unit, கடைசி யூனிட் வரைக்கும். அது எத்தனாவது கடைசின்னு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். புரியுதா? கிளியரா? marginal utility எப்படி சொல்லலாம், marginal utility of nth unit is equal to total utility of nth unit minus total utility of n minus 1 unit. அப்போ அது marginal utility of second unit is equal to total utility of second unit minus total utility of first unit. கிளியரா? ஓகேவா? ஸோ வேறு எப்படி சொல்லலாம் marginal utility? சேஞ்ச் இன் டோட்டல் யூனிட் பை சேஞ்ச் இன் n. அப்போ சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி என்ன, டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் n மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் n மைனஸ் 1 டிவைடட் பை n எத்தனை மாறி இருக்குது அந்த யூனிட்ஸ். இப்போ 10 எவ்ரி 10th யூனிட் நீ கன்சியூம் பண்ணுறேன்னா அப்போ என்ன வரும், 10ன்னு வரும். புரியுதா? எக்ஸாம்பிள் எது வேணால் கேட்பாங்க இது 3த்தில். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், டோட்டல் யூட்டிலிட்டியை சம்மேஷன் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லலாமா. ஆட் சம்மேஷன் என்ன, அடிஷன் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நெசசரிஸ், கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரிஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். நெசசரிஸ்னால் என்ன, எசென்ஷியல் ஃபார் லிவிங். நெசசரிஸை ஃபர்தராக லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னுடைய லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக தேவைப்படுறது தான் என்னது, நெசசரி. ஓகேவா? மினிமம் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் தானே அது நெசசரி. அதை தவிர்த்து நீ வேறு ஏதாவது வாங்குற அப்படின்னா அது நமக்கு அது நெசசரி கிடையாது. பட் இப்போ கன்வென்ஷனல் நெசசரின்னு வந்துருச்சு. டியூ டு ப்ரெஷர் ஆஃப் ஹேபிட் ஆர் சோஷியல் கஸ்டம்ஸ் ஆர் டியூ டு கன்வென்ஷன், அதுக்கு பேர் என்ன, கன்வென்ஷனல் நெசசரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது என்ன, நெசசரிக்கு அடுத்த ஸ்டேஜு கம்ஃபர்ட். ஓகேவா? நெசசரிஸை விட இது அர்ஜென்ட்டா இல்லை லெஸ் அர்ஜென்ட்டா, லெஸ் அர்ஜென்ட். ஓகேவா? ஸோ என்னது, நல்ல டேஸ்டி ஃபுட், பசிக்கு சாப்பிட்றது நெசசரி, டேஸ்டி ஃபுட் சாப்பிட்றது என்ன, கம்ஃபர்ட். ஓகேவா? ஹோல்சம் ஃபுட், குட் ஹவுஸ், கிளாத், சூட்ஸ் இதெல்லாம் அது கம்ஃபர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லக்ஸரிஸ்ன்றது என்ன, சூப்பர்ஃப்ளூயஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் எசென்ஷியலே கிடையாது. ஓகேவா? உனக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் நீ வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பேர் தான் அது கம்ஃபர்ட், லக்ஸரி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ஸோ டோட்டல் யூட்டிலிட்டிக்கும் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட யூனிட் ரிலேஷன்ஷிப்பை டேபிள் அண்ட் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ 0 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது உனக்கு யூட்டிலிட்டி இருக்காது. ஃபஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது உனக்கு யூட்டிலிட்டி இருக்கும். செகண்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் டிக்ரீஸிங் ரேட்டில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிடும்போது நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் 10 அடைஞ்சிருக்க, செகண்ட் இட்லி சாப்பிடும்போது நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் 18 அடைஞ்சிருக்க.
அப்போ 18 அடைஞ்சிருக்கியா 8 அடைஞ்சிருக்கியா ரியலா 8. ஏன்னா இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் டோட்டல் யூட்டிலிட்டி பார்க்குறோம். அப்போ அந்த டோட்டல் யூட்டிலிட்டி ஃபஸ்ட்டு யூனிட் அளவுக்கே இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? இங்கே கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீசிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீசிங் ரேட்டில் என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீசிங் ரேட்டில் கூட இன்க்ரீஸ் ஆகலை. இன்க்ரீசிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா இங்கே 20+ வந்துருக்கணும். கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்துருந்துச்சுன்னா இங்கே 20 வந்துருக்கணும். கரெக்டாக இல்லையா? இங்கே என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது? டிக்ரீசிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி பிஹேவியர் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டிக்ரீசிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்பவுமே டிக்ரீசிங்கில் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அடிஷ்னல் யூனிட் கன்சியூம் பண்ணும் போதும் உன்னோட யூட்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்பவுமே எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? டிக்ரீசிங் ரேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? கிளியரா? பரவாயில்ல. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் டியூ அண்ட் எம்யூ எப்பவுமே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எப்பவுமே ஃபஸ்ட் யூனிட்டுக்கு டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பிஹேவியரும் நீ பார்க்கணும். ஒவ்வொரு டேபிளை பார்க்கும்போது அந்த டேபிளில் என்னென்னலாம் இன்டர்பிரிட்டேஷன் பாசிபிளோ எல்லா இன்டர்பிரிட்டேஷனும் நம்ம எடுக்கணும். அதுதான் எக்ஸாம்பிள் கொஷினாக கேட்பான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் எப்படி இருக்குது? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் யூனிட்டுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும்? டிக்ரீசிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு பாயிண்டில் மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, நீ ஃப்ரீயாக கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். கரெக்டாக இல்லையா? இதுக்கு மேலே என்னால் இதை யூஸே பண்ண முடியாது, ஃபோன் இதுக்கு மேலே என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி போட்டுருவேன். கரெக்டாக இல்லையா? நெகட்டிவ் சும்மா கிடக்கும் அது. அப்போ நெகட்டிவில் போகுமா போகாதா? புரியுதா? அப்போ என்னது? ஒரு பாயிண்ட்டுக்கு நெகட்டிவில் போகும்போது டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மார்ஜினல் யூட்டிலிட்டி பாசிட்டிவாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? மார்ஜினல் யூட்டிலிட்டி பாசிட்டிவாக இருக்குது. டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? இதெல்லாம் கேட்பாங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி பாசிட்டிவாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்க? டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். எப்படி வேணால் கேட்பாங்க. டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். இது எப்படி வேணால் ஆல்டர்னேட்டாக எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். கிளியரா? இதெல்லாம் இன்றைக்கி கவனிச்சுட்டு நாளைக்கு படிக்காமல் போயிட்டீங்கன்னா உனக்கு தான் கஷ்டம். இன்டர்பிரிட்டேஷன் ஹைலி இம்பார்ட்டன்ட். நீ உட்காந்து நாளைக்கு படிக்கும்போது இந்த டேபிளை இப்படி அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். சும்மா அப்படியே புக்கை படிச்சுட்டு போகக்கூடாது. கிளியரானா சொல்கிறேன்னு? இந்த மாதிரி டேபிள் அனலைஸ் பண்ணி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் படிச்சுட்டு போனீங்கன்னா 80 என்ன 90 அழகாக எடுக்கலாம் எக்கனாமிக்ஸில். போன முறை 80 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை அதை விட என்ன பண்ணலாம்? அதிகமாக எடுக்கலாம். ஓகே, போன தடவை ஹையஸ்ட் மார்க் 80 எக்கனாமிக்ஸில். புரியுதா? ஆனால் இன்னொன்று நல்லா படிச்சுன்னா என்ன பண்ணலாம்? நல்லா ஒருத்தர் ஸ்கோர் பண்ணும்போது நம்மளால் முடியாதாப்பா? ஏன் நீ உன்னை படித்து எடை போட்டுக்கிற? புரியுதா? உன்னை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்ப. உன்னை ஃபஸ்ட்டு நீ நம்பணும். ஓகேவா? அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைனா பயங்கர கஷ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உன் மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம படிக்கணும், நம்மளால் முடியும், இது ஒரு கஷ்டமான கோர்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்பணும். கண்டிப்பாக சிஏ கஷ்டமான கோர்ஸ் இல்லை. சரியா? ப்ரொவைடட் நீ நல்லா படிச்சினா. சரியா? ஸோ மேலே பார்த்தது தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க உனக்கு இன்டர்பிரிட்டேஷனில் சொல்லியிருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லா. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? டோட்டல் வாண்ட்ஸ் அன்லிமிட்டெட் தான். ஈச் வாண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேவா? கன்சியூமர் ஆனால் அதிகமாக கன்சியூம் பண்ண அவனுடைய வாண்டோடைய இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கன்சியூமர் அதை வேணான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா யூனிட் கன்சியூம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கிளியரா? புரியுதா?
ஸோ இங்கே டீ ஒரு நாளைக்கு நீ ஒரு கப்பு குடிக்கிறேன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். 2 கப்பு குடிக்கும்போது என்ன டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் எப்படி இருக்கும் மார்ஜினல் யூட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். நீ யோசிச்சு பாரு, ஒரே ஹோட்டலுக்கு போய் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்க? போதும் போர் அடிச்சு வேறு ஹோட்டலுக்கு போயிருவியா மாட்டியா? புரியுதா? ஸோ அதனால எல்லாமே ஒரு பாயிண்ட்டு தான், அதுக்கு மேலே என்னது இது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. கிளியரா? ஸோ ஒரு நாளைக்கு 11 கப்ஸ் கன்சியூம் பண்ணுற அப்போ என்ன ஆகிடுவேன் நெகட்டிவில், போதும் இதுக்கு மேலாம் டீ வேணாப்பா, காலிலேருந்து ஒரு 11 டீ ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவியா மாட்டியா? புரியுதா? ஓகேவா? ஸோ இங்கே அந்த யூட்டிலிட்டியை எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா யூட்டில்ஸ் அப்படிங்கிற விஷயத்து மூலயமா என்ன பண்ணுறாங்க மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? யூட்டில்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் மூலயமா என்ன பண்ணுறாங்க மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எழுதும்போது சில அசம்ஷன்ஸை வச்சு எழுதியிருக்காங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒர்க் ஆகும், இல்லைனா லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகாது ஒர்க் ஆகாது. ஸோ என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா நீ சாப்பிட்ற ஐட்டம் இருக்குல்ல, நீ கன்சியூம் பண்ணுற ஐட்டம் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் நீ கன்சியூம் பண்ணும்போது அந்த ஐட்டம் ஐடென்டிக்கலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை சாப்பிட்ற கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூரி சாப்பிட்ற மறுபடியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக தான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை நீ கன்சியூம் பண்ணக்கூடாது. அந்த கன்சியூம் பண்ணுற ஐட்டம் எப்படி இருக்கணும் ஐடென்டிக்கல் ஐட்டமாக இருக்கணும். புரியுதா? எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஐடென்டிக்கலாக இருக்கணும். கிளியரா? அப்போ தான் ஹேபிட், டேஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு, இன்கம் ஆஃப் த கன்சியூமர்லாம் உனக்கு அன்சேஞ்சாக இருக்கணும் மற்ற விஷயம்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸாக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு இட்லி இவ்வளோ பெருசு, செகண்ட் இட்லி இவ்வளோ பெருசு, ஈஸியாக சாப்பிட்றவே மாட்டியா? புரியுது? ஃபஸ்ட் இட்லி சின்னது, செகண்ட் இட்லி பெருசு, அங்கேயே நீ கஷ்டப்படுவேன். கரெக்டாக இல்லையா? ஸோ நீ கன்சியூம் பண்ணுற யூனிட்ஸோடைய சைஸும் எப்படி இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு there should not be any time gap or interval. அப்போ என்னது நீ கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கணும். காலையில் 2 இட்லி, மதியம் 2 இட்லி, அப்போ நீ சாட்டிஸ்ஃபைடாக தான் சாப்பிடுவேன், மறுபடியும் பசியில் சாப்பிட்ற. கரெக்டாக இல்லையா? நீ கன்சியூம் பண்ணுற யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் இங்கே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த லா வந்து கோல்டு கேஷுக்கெலாம் அப்ளை ஆகாது. ஓகேவா? ஏன்னா அது வாங்க நம்மளுடைய ஆசை எப்படி இருக்கும், அது அதிகமாக வாங்கிட்டே இருக்கணும் தான் வந்து இருக்கும், அதுக்கெலாம் இது என்ன ஆகாது அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட்டு ஷேப் ஆஃப் த யூட்டிலிட்டி கர்வ் வந்து ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் லைக் சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸை பொறுத்தும் உனக்கு அஃபெக்ட் ஆகும். புரியுதா? ஸோ சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும்போது அதை பொறுத்தும் உன்னுடைய யூட்டிலிட்டி கர்வ் வந்து என்ன ஆகும் அஃபெக்ட் ஆகும். கிளியரா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ யார் எழுதியிருக்கா ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து எழுதியிருக்கான். ஓகேவா? ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு பொருளை பீப்புள் கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வர கெயின் தான் வந்து என்னன்னு சொல்கிறான் கன்சியூமர் சர்ப்ளஸ். நீ போய்ட்டு ஒரு பொருள் வாங்குற, இதுக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்ல, இன்னும் இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறல, இது வந்து இன்னும் இவ்வளோ இருந்தால் கூட நான் போய் வாங்க ரெடியாக இருந்திருப்பேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறல, அந்த கேப்புக்கு பேர் தானது கன்சியூமர் சர்ப்ளஸ். வாட் யூ ஆர் வில்லிங் டு பே மைனஸ் வாட் யூ ஆக்சுவலி பே, அதுதானே அது கன்சியூமர் சர்ப்ளஸ். நீ எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்க, நீ வந்து 1000 ரூபா கூட கொடுக்க ரெடியாக இருப்ப, அதனுடைய ப்ரைஸ் வந்து 700 ரூபா தான் சொல்கிறான், அப்போ என்னது 300 கன்சியூமர் சர்ப்ளஸ். புரியுதா? கிளியரா? ஸோ மார்ஷல் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எக்ஸஸ் ஆஃப் ப்ரைஸ் கன்சியூமர் வில்லிங் டு பே ரேதர் தென் கோ வித்தவுட் த திங். இதை விட்டுட்டு போக மாட்டேன்பா, நீ எக்ஸ்ட்ரா இவ்வளோ கேட்டால் கூட நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு உன் மனசுக்குள்ளே நீ வந்து என்ன பண்ணியிருப்ப, ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பல்ல, அதுதானது இங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ். வாட் ஏ கன்சியூமர் இஸ் ரெடி டு பே மைனஸ் வாட் ஈ ஆக்சுவலி பேஸ். கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்னம்மா ரெண்டு ஒன்றா வேறு வேறையா? ஒன்று தானா? யார் ஒன்று தானா? ஒன்று தானா? என்னப்பா சொல்ல
வாங்குறவன் கஸ்டமர், யூஸ் பண்ணுறவன் கன்சியூமர். இப்போ அப்பா வாங்கியிருக்கலாம், அவர் யார்? கஸ்டமர். யூஸ் பண்ணுறது யார்? நீ. இப்போ நீ யார்? கன்சியூமர். புரியுதா? வாங்குறவன் விற்கிறதுக்கு கூட வாங்கியிருக்கலாம், கரெக்டாக இல்லையா? யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, கரெக்டா? ஸோ வாங்குறவங்க யார்? கஸ்டமர். யூஸ் பண்ணுறவங்க யார்? கன்சியூமர். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஓகேவா? அங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க? கன்சியூமர். அப்போ அந்த யூஸ் பண்ணுறவன் இதுக்கு இவ்வளோ கொடுத்தா கூட பத்தாது அப்படின்ற லெவலுக்கு அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அவனுக்கு தானே அந்த ஒர்த்து தெரியும். யூஸ் பண்ணுறவனுக்கு, வாங்குறவனுக்கு ஒர்த்து தெரியுமா? தெரியாது, கரெக்ட்? அதை யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த ஒர்த்து தெரியும். ஸோ அதை ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அது அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தானே அது இங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிலேருந்து தான் உனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து என்ன ஆயிருக்கு? டிரைவ் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ கன்சியூமர் வந்து என்ன பண்ணுறான்? ஏதோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்க ரெடியாக இருக்கான். ஸோ இந்த டேபிளை பாரு, நீ அதனுடைய ஒர்த்து 13 ஃபீல் பண்ணுற, ஆனால் அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ? 20 தான். அப்போ அந்த 10 என்ன? கன்சியூமர் சர்ப்ளஸ். அதே மாதிரி இங்கே உனக்கு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புரியுதா? நெக்ஸ்ட்டு, ஸோ மேலே கொடுத்த டேபிளை தான் மறுபடியும் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து வேர்ட்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? லைன் பை லைன் படிக்கணும், இதை சும்மா படிச்சுப்பாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, சரியாப்பா? இப்போ அதை கிராஃபாக என்ன பண்ணுறாங்க? ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ், ஓகேவா? இப்போது இங்கே என்ன இருக்குது? எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, பி. எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் அப்போ என்னது? Q, ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நீ இந்த ஏரியாவை கன்சியூமர் சர்ப்ளஸாக நீ என்ன பண்ணிட்டு வர? என்ஜாய் பண்ணிட்டு வர. இந்த ஏங்கிறது யூ ஆர் வில்லிங் டு பே. ஏங்கிறது என்ன? யூ ஆர் வில்லிங் டு பே. பிங்கிறது என்ன? ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த ஈங்கிறது என்ன? இந்த பாயிண்ட் தான் உன்னுடைய டிமாண்ட் கர்வை கட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த டிமாண்டை நீ என்ன பண்ணுற? எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஷேடட் ஏரியா தான் உனக்கு என்னது? கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ ப்ரைஸ் குறையுது, கன்சியூமர் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகும். 2 சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலாம். ஒன்று, ப்ரைஸ் குறையுது அப்படின்னா டிமாண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக இல்லையா? அப்போ குறைஞ்ச ப்ரைஸையும் நீ என்ஜாய் பண்ணுற, அதிகமான குவான்டிட்டியும் நீ என்ன பண்ணுற? என்ஜாய் பண்ணுற, கரெக்டாக இல்லையா? அது என்னது? உனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். குவான்டிட்டி டிமாண்டட் என்ன ஆகும்? ஃபால் ஆகும், கரெக்டாக இல்லையா? இங்கே போட்டிருக்க பாரு ஒரு லைனு, ப்ரைஸ் ஏறிச்சு, இது வந்து ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, கரெக்டாக இல்லையா? இது குறைஞ்சது தெரியுதா? 10, 20, 30, 40 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 30லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. 30லேருந்து 40 போச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், புரியுதா? 30லேருந்து 40 போச்சு, ப்ரைஸ் இங்கே இருக்குது, டிமாண்ட் இங்கே எங்கே கட் ஆகுது? இதுதான் டிமாண்டு. ப்ரைஸ் ஏறிச்சுன்னா டிமாண்ட் குறையும்ல, அப்போ டிமாண்ட் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. 10, 20, 30, 40, 50 கம்மியாக இருக்கா டிமாண்டு? என்னப்பா, கிளியரா? ஸோ இதெல்லாம் மேலே என்ன பண்ணுறாங்க? உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சரியா? ஒன்று என்ன பண்ணுவேன்? எக்ஸிஸ்டிங் பையரை சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ண வைப்ப, ஆர் நியூ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உனக்கு உள்ளே வருவாங்க, குவான்டிட்டி அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிறாங்க, கிளியரா? நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன். இந்த கன்சியூமர் சர்ப்ளஸை எங்கே நீ அப்ளை பண்ணுவ? ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்சியூமர் சர்ப்ளஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து ஒரு மெஷர் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் ஃபார்ம் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க? டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு அவங்கள ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் என்ன பண்ண வைப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதனுடைய நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ப்ளஸை வந்து பிஸ்னஸ் மேனேஜர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் அவங்க ப்ரைஸை செட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும், கிளியரா? அப்போ ஒரு ப்ரைஸை நீ அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்ட,
அப்போ வாங்காமே இருப்பாங்க கன்சியூமர், ஏன்னா சர்ப்ளஸ் வரவே இல்லை, நம்ம எதுவும் வாங்கணும், திடீர்னு என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஆஃபர் போடுவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணுவ, அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டையும் நீ என்ன பண்ணியிருக்கணும், கன்சிடர் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனும் உன்னால் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் விற்கிறதுக்கு பேர் தானே அது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து உனக்கு என்ன பண்ணும், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸை கொடுக்கும். பெரிய அளவில் நீ பிஸ்னஸை பண்ணும்போது எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ பெனிஃபிட் வருதுன்னு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒருத்தர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ணுறான்னா அவனுக்கு நீ ப்ரைஸ் என்ன பண்ண முடியாது, ஏற்ற முடியாது. ப்ரைஸை ஏற்றினா அவன் என்ன பண்ண மாட்டான், கன்சியூமர் சர்ப்ளஸ் கூட்ஸை வாங்க மாட்டான். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டேக்ஸை இம்போஸ் பண்ணுறதுக்கு, டேக்ஸை ஏற்றலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு. கிளியரா? நெக்ஸ்ட்டு இதில் லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, உன்னால் கன்சியூமர் சர்ப்ளஸை ப்ரிசைஸ்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டியை ரியலாக மெஷர் பண்ணுறதுக்கு. நீ ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்டு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆனால் சொல்லுன்னு கேட்டவனால எவ்வளோ சொல்ல முடியும், எவ்வளோ யூனிட்டில் சொல்லுவேன், 10 சாட்டிஸ்ஃபை ஆனால் சொல்லுவியா, 20 அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, ப்ரிசைஸ்டாக மெஷர் பண்ண முடியாது. நெசசரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டாக இருக்கும், இன்ஃபினிட்லி லார்ஜாக இருக்கும். ஏன்னா அது நெசசரி, அது நீ கன்சியூம் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ கமோடிட்டி வந்து சப்ஸ்டியூட்டை பொறுத்து அஃபெக்ட் ஆகும். புரியுதா? கிளியரா? சப்ஸ்டியூட் கூட்ஸ் இருக்கும்போது கன்சியூமர் சர்ப்ளஸ் அஃபெக்ட் ஆகும். இதனுடைய ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் சப்ஸ்டியூட்டாக வேறு ஒரு கூட்ஸ் இருக்கும்போது அந்த கூட்ஸை நீ ப்ரிஃபர் பண்ணுவேன் ரேதர் தென் இந்த கூட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட்டு இங்கே சிம்பிள் ரூல்லாம் கிடையாது அந்த யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமண்ட் அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் கூட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸை மணி டேர்மில் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ மணியோடைய சேஞ்சஸ் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இது அஃபெக்டட் ஒன்லி இந்த டேர்ம்ஸ். யூட்டிலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மணி டேர்ம்ஸில் தான் அசியூம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் இது கண்டிப்பாக என்ன ஆகும், உனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் என்னது, பேரை பார்த்தோன்னா பயப்படாது. ஓகேவா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ். ஓகேவா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இப்போ நீ ஒரே ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டு இருந்த, கரெக்டாக இல்லையா, ஏ அப்படின்னா ஏ ப்ராடக்டை மட்டும் பார்த்துட்டு இருந்த. ஆனால் இன் ரியல் சுச்சுவேஷனில் அப்படி உனக்கு சான்சஸ் இருக்குமா, இல்லை ஏவும் பியும் வாங்குற மாதிரி கட்டாயம் இருக்குமா? ஏவும் பியும் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ஏவும் சியும் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ஏவும் டியும் வாங்குற மாதிரி இருக்கும். வேரியஸ் காம்பினேஷன்ஸ், இல்லை பியும் சியும் வாங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? கரெக்டாமா? ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒவ்வொரு காம்பினேஷனும் உனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தானே அது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து உன்னுடைய ஓன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பேசிக் பிஹேவியராக வச்சுருக்காங்க. அண்ட் நீ வந்து எல்லா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்க. அண்ட் நீ வந்து ஒரு ரேஷ்னல்னால் என்ன, மார்க்கெட் படி தான் ஒர்க் ஆகிற. அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸில் நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலை, கார்டினல் அப்ரோச் யூஸ் பண்ணலை. கார்டினல் அப்ரோச்னால் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னது, கார்டினல் அப்ரோச். இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னது, ஆர்டினல் அப்ரோச். இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னது, ஆர்டினல் அப்ரோச். கார்டினல் கிடையாது. இங்கே நம்ம ரேங்கிங் தான் கொடுக்குறோம். ஏக்கு பதில் பியை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா என்ன ரேங்க் பண்ணுறேன். கிளியரா? ஏ டு பி நான் பண்ணணும்னா என்ன ரேங்கிங் பண்ணுறேன், பி டு ஏ பண்ணணும்னா நான் ரேங்கிங் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம சாய்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த சாய்ஸஸ் எப்படி இருக்கும், ட்ரான்சிட்டிவ். இதுலனா அடுத்த சாய்ஸ்க்கு போயிடலாம், அதுலனா அடுத்த சாய்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? காம்பினேஷன் ஆஃப் கமாடிட்டியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே சிங்கிள் கமாடிட்டியை பார்க்கல. ஏன்னா ரியல் லைஃப்பில் காம்பினேஷன் கமாடிட்டி தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வருவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டுனா ஃபுட்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், கிளாத்னா கிளாத் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இல்லையா? அதுதானே அது மார்ஜினல் யூட்டிலிட்டி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பினேஷன் ஏல நீ ஃபுட்டு கிளாத் ரெண்டுமே வாங்குற. ஓகேவா? இப்போ ஏல என்ன பண்ணுற, ஒரு தடவை இப்போ நீ போய் சாப்பிட்டுட்டு 12 கிளாத் வாங்கிட்டு வர, அதுதான் காம்பினேஷன் ஏ. மேக்ஸிமம் இதுதான் உன்னால் பண்ண முடியும். இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க
நீ வந்து இன்னொரு வாட்டி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ கிளாத்தை விட்டு கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அது காம்பினேஷன் பி. என்னது? 2 தடவை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நீ என்ன பண்ணுற? 6 கிளாத் தான் வாங்குற. அப்போ பேலன்ஸ் 6 கிளாத்தை நீ என்ன பண்ணுற? விட்டு கொடுக்குற. அது என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அது என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். விட்டு கொடுக்க நீ ரெடியாக இருக்க. இந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் போகிறதுக்கு நீ இதை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறதுக்கு பேர் தான் அது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். காம்பினேஷன் சியை நீ சூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுற? 3 தடவை ஃபுட்டு, காலைல மதியம் நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் வாங்கணும்னா நீ எத்தனை ட்ரெஸ் வாங்க ரெடியாக இருக்க? 4 ட்ரெஸ் வாங்க ரெடியாக இருக்க. அதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது. 3 தடவை சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் 4 ட்ரெஸ்ஸுக்கு கம்மி என்னால் என்ன பண்ண முடியாது? போக முடியாதுங்கிற. ஸோ அப்போ என்னது? இது மைனஸ் இது என்ன? 2 மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். டி காம்பினேஷனுக்கு 4 தடவை சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீ அட்லீஸ்ட் எனக்கு 3 ஃபுட் ட்ரெஸ்ஸாச்சும் வேணும்னு சொல்கிற. அப்போனா அது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் நமக்கு 1. புரியுதா? அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குது? நமக்கு 2 ப்ராடக்ட் இருக்கா? அப்போ நமக்கு இன்டிஃபரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நீ டேபிளில் பார்த்தது இப்போ என்ன பண்ண போகிற? பாயிண்ட்டாக மேப் பண்ண போகிற. இங்கே ஒரு ப்ராடக்ட், இங்கே ஒரு ப்ராடக்ட். ஏவை நீ 1 வாங்கினா, ஃபுட்டு 1 வாங்கினா, கிளாத் எவ்வளோ வாங்குற? 12 வாங்குற. ஃபுட்டை 2 வாங்குற அப்படின்னா இங்கே வருமா? கிளாத் எத்தனை வாங்க ரெடியாக இருக்க? வேறு வாங்க ரெடியாக இருக்க. ஓகேவா? கிளியரா? ஆக்சுவலாக 6. புரியுதா? கிளியரா? ஸோ அந்த கர்வ் உனக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே வரும். நெக்ஸ்ட்டு சி. இந்த மாதிரி உனக்கு டிஃப்ரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் உனக்கு என்ன ஆகும்? வரும். ஓகேவா? கிளியரா? இப்போ உனக்கு என்ன பண்ணும்? மேலே இருக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து வில் கிவ் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேன் கீழே இருக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? மேலே இருக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ் உனக்கு என்ன பண்ணும்? ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எதை விட? கீழே இருக்க இன்டிஃபரன்ஸ் கர்வ் விட. அப்போ இதை விட எது அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கோம்? இது. இதை விட எது அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கோம்? இது. இதை விட இது என்ன பண்ணியிருக்கோம்? இது கம்மியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் இது என்னது? அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே என்ன? கம்மியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் அது உனக்கு இன்டிஃபரன்ஸ் மேப், இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். புரியுதாமா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு நீ என்ன பண்ணுற? ஒரு மேப்பை வரைகிற. கிளியரா? ஸோ அதான் அது இன்டிஃபரன்ஸ் கர்வ் மேப். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா நீ எவ்வளோ விட்டு கொடுக்க ரெடியாக இருக்க? வில்லிங் டு எக்ஸ்சேஞ்ச். அதுதான் அது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? பை ஹோல்டிங் த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ உன்னுடைய லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? இவ்வளோ விட்டு கொடுக்க ரெடியாக இருக்க அப்படிங்கிறதுக்கு பேர் தானே அது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். கிளியரா? புரியுதா? ஸோ இங்கே உனக்கு என்ன பண்ணுற? நீ வந்து ஸ்மாலராக போக போக உனக்கு வந்து லெஸ்ஸராக போக போக என்ன பண்ணுவேன்? ஸ்மாலராக போயிட்டுருக்கும். ஒரு குவான்டிட்டி விட்டு கொடுக்கும்போது அதனுடைய இது நைட் இருக்கும், உனக்கு ஸ்மாலராக போயிட்டுருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ உன்னுடைய கன்சம்ஷன் ஆஃப் கிளாத்தை குறைச்சிட்டு ஃபுட் கன்சம்ஷன் நீ என்ன பண்ணுற? இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்க. ஓகேவா? ஸோ இது 2 ரீசன்னால் பண்ணுற. ஒன்று, பர்டிகுலர் கூட்ஸ் வந்து சாட்டியபிள், உனக்கு அதிகமாக தேவைப்படலாம். ஆர் அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கலாம். இன்னொரு கூட்ஸோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கலாம்? உனக்கு குறைஞ்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லா கூட்ஸும் இங்கே இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் ஆஃப் ஒன் அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடாது, இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட். ஃபுட்டுக்கு ஃபுட்டே வரக்கூடாது. புரியுதா? இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கணும். அண்ட் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இஃப் தே குட் சப்ஸ்டியூட் ஒன்லி ஒன் அனதர் பர்ஃபெக்ட்லி. புரியுதா? ஒன் அனதர் பர்ஃபெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா தான் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே உனக்கு என்ன சொல்கிறாங்க? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷனை சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு சேஞ்ச் இன் டோட்டல் கிளாத்திங் கன்சம்ஷன். அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி மாறுமா? அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் கிளாத் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் கிளாத் போடணும். டியூ டு டோட்டல் யூட்டிலிட்டி சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு சேஞ்ச் இன் ஃபுட்டு. அதுக்கு என்ன போடுவேன்? மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஃபுட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு. புரியுதாமா? நெக்ஸ்ட்டு இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி நம்ம மேப் பண்ணுறது? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு பேர் தான் அது இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இது ரெண்டும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு பேர் தான் அது
இன்டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? ஓகேவா? ஸோ இது குவான்டிட்டி எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, யூட்டிலிட்டி எல்லாம் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் இங்கே மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு கூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும், ஸ்லோப் டவுன்வர்ட் டு த ரைட். கிளியரா? கீழே இப்படி ரைட்டில் தான் டவுன்வர்டில் தான் ஸ்லோப் ஆகும். டிமாண்ட் கர்வ் மாதிரியே தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து இருக்கும். அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஆல்வேஸ் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். ஆரிஜின்னா என்ன? 0. இங்கே பாரு, கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ்ன்னு இருக்கும்ல, அப்போ இது இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும் உனக்கு எப்பவுமே? எப்படி இருக்கும்? ஆரிஜினுக்கு கான்வெக்ஸாக இருக்கும். புரியுதா? கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ்லாம் படிச்சிருக்கல, இது எப்படி இருக்கும்? கான்வெக்ஸாக இருக்கும் ஆரிஜினுக்கு. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 கூட்ஸ் இது 2 எக்ஸ்ட்ரீம் போகலாம். ஓகேவா? 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். ஹவவர் 2 எக்ஸ்ட்ரீம் போகலாம். என்னென்னா 2 கூட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் ஆஃப் ஈச் அதர் இருக்கும்போது கன்சியூமர் என்ன பண்ணுவான், கம்ப்ளீட்லி இன்டிஃபரண்ட்டாக இருப்பான். இது இல்லைனா அது அப்படிங்கிற மாதிரி இன்டிஃபரண்ட்டாக இருப்பான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் உனக்கு பேரலல் லைன் அரைஸ் ஆகும். இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கும்போது தான் கான்வெக்ஸ் வரும். புரியுதா? பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கும்போது இது இல்லைனா அதுன்னு இருக்கும்போது அப்போ அது என்ன லைன் அரைஸ் ஆகும், நமக்கு parallel line arise ஆகும். ஓகேவா? with a constant slope along the curve. ஓகேவா? ஆர் அந்த சிச்சுவேஷனில் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பான். நீ வெறும் மேலே இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போவோம் எல்லாரும் எக்ஸாமுக்கு. எல்லோரும் பண்ணுற தப்பும் அதுதான். புரியுதா? 100% கவரேஜ் கொடுக்காம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் போது ஓகேவா எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் ப்ரொப்போர்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன, லெஃப்ட் ஷூ ரைட் ஷூ ரெண்டுமே நமக்கு தேவை, கரெக்டாக இல்லையா? அப்போ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் உனக்கு இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது, அது இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்னா, 2 ஸ்ட்ரெயிட் லைன் வித் அ ரைட் ஆங்கிள் பெண்ட். ஓகேவா? ரைட் ஆங்கிள் பெண்ட்னா அப்போ என்ன ஷேப் வரும், எல் ஷேப்பில் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து உனக்கு வரும். புரியுதா? கிளியராப்பா? பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும், பேரலல் லைனாக இருக்கும். அண்டு காம்ப்ளிமெண்ட்ஸாக இருந்தால் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும், ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் போது ரைட் ஆங்கிளில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பெண்டாக இருக்கும். அதனால் உனக்கு என்ன ஷேப் கிடைக்கும், எல் ஷேப் கிடைக்கும். இப்படி கூட கேட்கலாம், ரைட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எந்த ஆங்கிளில் பெண்டாக இருக்கும், இப்படி வேணால் கேட்கலாம், உனக்கு என்ன வேணால் கேட்கலாம். ஓகேவா? அதனால் 100% எல்லாமே படிச்சுட்டு போகணும். அண்ட் a very interesting fact that பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அன்டிஃபைன்டாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து உனக்கு என்ன பண்ணாது, சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இது என்ன லைனு, பேரலல் லைன். இது என்ன லைன், எல் ஷேப்டு பெண்ட் லைன். இப்படி கிராஃப் கொடுத்துட்டு என்ன கூட்ஸ்ன்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுவேன் நீ, இப்படி கிராஃப் கொடுத்தா என்ன கூட்ஸு, பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸ். அப்போ பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். புரியுது? ஆப்ஷனில் கிளியராப்பா? இந்த ஒரு கிராஃப் கொடுத்துட்டு ஏ பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட், பி பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ், சி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆர் இப்படி கூட கொடுத்துருக்கலாம், ஏ டீ காஃபி, பி டீ சுகர் அப்படின்னு இந்த கிராஃப் கொடுத்துட்டு கேட்குறாங்க. நீ என்ன ஆன்சர் பண்ணுவேன்? இந்த கிராஃப் கொடுத்துட்டு ஏ ஆப்ஷன் டீ காஃபி, பி ஆப்ஷன் டீ சுகர், சி ஆப்ஷன் பென்னு இங்கு, டி ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபவ். என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன்? ஏ டீ காஃபி என்ன பண்ணோம், சூஸ் பண்ணோம். புரியுதா? எப்படி வேணால் உனக்கு கொஷின் கேட்கலாம். கான்செப்ட் தான் இம்பார்ட்டண்ட் ரேதர் தென் புக்கில் இருக்கிறது. புரியுதா? அந்த புக்கில் இருக்கிற வேர்டை நம்ம இன்டர்பிரேட் பண்ண கற்றுக்கணும். கிளியரா? இதுதான் சொல்கிறான். அப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் காம்ப்ளிமெண்ட்டில் என்னென்னலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், காம்ப்ளிமெண்ட்டு என்னென்னலாம் சப்ஸ்டியூட்டுன்னு படிச்சிருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும். அப்படி பண்ணினா எக்கனாமிக்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஒன்லி என்ன தேவை, கான்செப்ட் புரிஞ்சுதான் அப்படியே போய் பார்த்து எழுதிட்டு வந்துடலாம்.
கொஷின் பேப்பரை பார்த்து அப்படியே எழுதிட்டு வந்துடலாம் ஆன்சர். புரியுதா? கிளியரா? ஸோ ஈஸியாக உனக்கு என்ன ஆகும், அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸ் மாதிரி போட்டு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே டிக் அடிச்சு ஒரு மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சிடலாம். கிளியரா? சீரியஸாக சொல்கிறேன், 100% தெரிஞ்சது. நானே வந்து ½ hour முன்னாடி எக்ஸாம் முடிச்சிட்டேன் நான் எழுதும்போது. கிளியரா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸாம் முடிக்கலாம். ஓகேவா? நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, அதனால் தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? தெரியலனா அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, 2 இன்டிஃபரன்ஸ் கர்வ் கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகாது. புரியுதா? நீ என்ன பண்ண மாட்டேன், இங்கே டு அங்கே, அங்கே டு இங்கே, அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிலாம் என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். எய்தர் அந்த காம்பினேஷன் ஆர் இந்த காம்பினேஷன். எய்தர் ஃபுட்டு கிளாத்திங் இவ்வளோ காம்பினேஷன் ஆர் ஃபுட் கிளாத்திங் இந்த காம்பினேஷன். ஸோ அதனால் 2 இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஆகாது, கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகாது. அதனுடைய லைஃப் டைமில் அது என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. புரியுதா? ஹையர் லோவர் லெவலில் வேணால் இருக்கலாம், மேலே கீழே வேணால் இருக்கலாம், ஆனால் இன்டர்செக்ட் என்ன ஆகாது, ஆகாது. பக்கத்துலேயே கூட வரலாம், இங்கே கூட வரலாம், ஆனால் இன்டர்செக்ட் என்ன ஆகாது, ஆகாது. புரியுதா? இது ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வுடைய நேச்சர். நெக்ஸ்ட்டு, ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். லோவர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியரா? அண்ட் எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வுமே எந்த ஆக்சிஸையுமே என்ன பண்ணாது, டச் பண்ணாது. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அது 0க்கு போகாது. அதை நீ என்ன பண்ண மாட்டேன், இது ஃபுல்லாக வேணாம் 100% எனக்கு இது மட்டும்தான் வேணும்னா அது சிங்கிள் ப்ராடக்டாக மாறிடும், காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்டாகவே இருக்காது. கரெக்டாக இல்லையா? அதனால் எந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வும் உனக்கு என்னவா மாறாது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் டச் பண்ணாது, ஒய் ஆக்சிஸையும் டச் பண்ணாது. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா இதுவும் நீ எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். எதையுமே என்ன பண்ணக்கூடாது, நீ விட்டு கொடுக்க கூடாது. இப்போ உனக்கு வச்சுருக்காங்கல்ல ஐசிஐயில் என்னது, 4 சப்ஜெக்ட்லேயும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், 40 எடுத்துருக்கணும், ஓவராலாக 50 எடுத்துருக்கணும். அப்போ 4மே நீ பார்க்கணும், பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஓவராலாக வெறும் 50% வச்சுருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன், ஏதாவது 2 சப்ஜெக்ட் படித்து ஃபுல்லாக பாஸ் ஆனாலே போதும். கரெக்டாக இல்லையா? அப்போ நீ 4த்தையுமே விடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல. ஸோ அப்போ 4த்தையுமே நீ என்ன பண்ணணுங்க, கவர் பண்ணணும். நீ உன்னால் என்ன பண்ண முடியாது, எதையுமே 0க்கு கொண்டு போக முடியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ இதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். புரியுதா? இப்போதைக்கு நீ இன்டிஃபரன்ஸ் கர்வ் மட்டும் தான் பார்த்தேன். அப்போ அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வில் எதை நீ சூஸ் பண்ணுவேன், 4 கர்வ் வருது, கர்வ் 1, கர்வ் 2, கர்வ் 3, கர்வ் 4. ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ சூஸ் பண்ணுவேன், கரெக்டு. ஓகேவா? பட் அதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன பார்க்கணும், உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது. கரெக்டாக இல்லையா? உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, நீ என்ன வேணால் ஆசைப்படலாம். கரெக்டாக இல்லையா? 1000 ட்ரெஸ் கூட நீ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம், ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ என்ன பட்ஜெட் இருக்குது உங்ககிட்ட, இப்போ அதை என்ன பண்ணணும், நீ இப்போ கன்சிடர் பண்ணணும். இப்போ உன்னுடைய இன்டிஃபரன்ஸ் கர்வ் இங்கே இருக்கா, 1 2 3 4 அப்படி வருதா. பட்ஜெட் லைனை நீ என்ன பண்ணணும், இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் உன்னுடைய பட்ஜெட். அப்போ உன் பட்ஜெட்டை வச்சு எய்தர் எக்ஸை இவ்வளோ வாங்க முடியும் ஆர் ஒய்யை இவ்வளோ வாங்க முடியும். எக்ஸ்ன்றது ஒரு குட்ஸ், ஒய்ன்றது இன்னொரு குட்ஸ். அப்போ இதனுடைய காம்பினேஷனை நீ எவ்வளோ வாங்கியிருப்ப மேக்ஸிமம். அப்போது எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் உன்னுடைய பட்ஜெட்டை டச் பண்ணுதோ அதுதான் உனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இதுக்கு மேலே ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம், பட் அது பியாண்ட் யுவர் கெப்பாசிட்டி. அதனால் என்ன பண்ண முடியாது, உன்னால் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் நீ அச்சீவ் பண்ணினா உனக்கு லோயர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்கும். ஈவன் தான் உன் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுனாலும் அதை என்ன பண்ணும், உனக்கு லோயர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அச்சீவ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பட்ஜெட் லைன் எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை டச் பண்ணுதோ அதை தான் நீ என்ன பண்ணுவ, சூஸ் பண்ணுவ. அதுதான் உன்னுடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கிளியரா? புரியுதா? ஸோ பட்ஜெட் லைன் என்னது, பட்ஜெட்னா என்னது, வாட் இஸ் பட்ஜெட்? நீ ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ நீ ஸ்பெண்ட் பண்ணுவ. குவான்டிட்டி எக்ஸில் ப்ரைஸ் ஆஃப் த எக்ஸ் இன்ட்டு குவான்டிட்டி எக்ஸ், கரெக்டா? டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் ஒய் இன்ட்டு குவான்டிட்டி ஒய், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் டு ஒய். அது எப்பவுமே எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு பட்ஜெட் தான் இருக்கும். பட்ஜெட்டை தாண்டி போகக்கூடாது. ஒன்று ஈக்குவல் டு பட்ஜெட்டாக இருக்கலாம் ஆர் லெஸ் தென் பட்ஜெட்டாக இருக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் தான் இது. ஸோ இருக்கிற பட்ஜெட்டை வச்சு உன்னால் ஐஸ்கிரீம் இவ்வளோ சாப்பிட முடியும் ஆர் சாக்லேட்டை இவ்வளோ சாப்பிட முடியும். அப்போ 2 காம்பினேஷனும்
ஐஸ்கிரீம் ப்ளஸ் சாக்லேட் நீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா அப்போ உன்னோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் உனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதுதான் நீ என்ன பண்ணுவ சாப்பிடுவ. கிளியரா? புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ அதுதான் உனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட். அதை ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்கப்பா சிலபஸில் இருந்து. ஓகேவா? இல்லை மேலே அப்படியே மேலே கொடுத்துருக்காங்களா பாரு. இன்டிஃபரன்ஸ் கர்வும் பட்ஜெட் லைனும் டச் பண்ணி கொடுத்துருக்காங்களா எங்கேயாச்சும்? இல்லை, ஆனால் நீ பார்த்துக்கோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வில் உனக்கு என்ன ஆகும், இப்போ இங்கே வந்து பட்ஜெட் லைன் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ இதுதான் அது உனக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? இதை தான் நீ என்ன பண்ணுவ யூஸ் பண்ணுவ, இந்த காம்பினேஷனை தான் நீ என்ன பண்ணுவ யூஸ் பண்ணுவ. கிளியரா? கிளியரா? ஸோ பட்ஜெட் லைன் ஷிஃப்ட் ஆகுமா? ஸோ ப்ரைஸ் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிஎக்ஸ் பை பிஒய்ன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ரேஷியோ என்னென்ன, ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஒய். ப்ரைஸுக்குள்ளே எவ்வளோ ரேஷியோ இருக்குது, இது எவ்வளோ அது எவ்வளோ இருக்குது, இது 20 இருக்குது அது 10 இருக்குது. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:1 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட் லைன் எப்படி ஷிஃப்ட் ஆகும், ப்ரைஸ் கம்மியாகுது, அப்போ நீ என்ன பண்ணலாம், அதிகமான குவான்டிட்டி வாங்கலாம் சேம் பட்ஜெட்டுக்கு, ஆர் அதே குவான்டிட்டியை கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் உனக்கு என்ன பண்ணும், உன்னுடைய நாமினல் இன்கம்மை வந்து என்ன பண்ணுது, ரிமைனிங் த சேம், பட்ஜெட்டு சேமாக வச்சுக்குது. உன்னுடைய நாமினல் இன்கம் என்ன பண்ணுது, கொடுக்குது, உனக்கு நாமினலாக ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் நாமினல் இன்கம் உனக்கு என்ன பண்ணுது, வித் த ப்ரைஸ் ரெண்டு கூட்ஸும் ரிமைன் சேமாக வச்சுக்கிறதுக்கு பார்க்குது. ஓகேவா? செகண்டு போத் இன்கம் அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ப்ரைஸ் மட்டும் மாறுது, அப்போ கூட்ஸ் அதிகமாக வாங்குவியா. செகண்ட் என்ன ஆகுது, இன்கம் அதிகமாகுது, அப்போ பட்ஜெட் அதிகமாகுது, அப்போ இன்னொரு லெவல் ஆஃப் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போவியா. செகண்டு. தேர்டு ப்ரைஸும் மாறுது இன்கமும் மாறுது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இன்டிஃபரன்ஸ்க்காக நீ சூஸ் பண்ண வேண்டியது இருக்குமா. ஸோ உன்னுடைய பட்ஜெட் வந்து என்ன பண்ணும், உன்னுடைய பட்ஜெட் லைன் தான் உன்னுடைய இன்டிஃபரன்ஸ்க்காக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளியரா? இதுதான் கிராஃப் வந்துச்சு புக்கில் கொடுத்துருக்காங்களாம்மா இங்கே கிராஃபு. ஓகே ஓகே, இங்கே இங்கே இப்போ கிராஃப் இல்லை, அதுவே நான் யோசித்தேன். இதுதான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கிராஃபை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கன்சியூமர் ஈக்லிபிரியம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, கன்சியூமர் ஈக்லிபிரியம்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். என்னது கன்சியூமர் ஈக்லிபிரியம்னா எப்பவுமே என்னது, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட். இதை மீறி ஒரு பாயிண்ட் ஒன்று என்ன பண்ணாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுற, நீ இந்த ஆப்டிமம் கன்சம்ஷன் பண்டில் நீ சூஸ் பண்ணணும் வித் எ கிவன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஈக்லிபிரியம் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த குட்ஸ். ஓகேவா? நோ பொசிஷன் டு ரீஅரேஞ்ச் த பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உன்னுடைய இன்டிஃபரன்ஸ் மேப்பை வரையணும், டிஃப்ரெண்ட் இன்டிஃபரன்ஸ் மேப்பை வரையணும். அண்ட் உன்னுடைய பட்ஜெட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ப்ரைஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, மாறிட்டே இருந்துச்சுன்னா இங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ கூட்ஸ் எப்படி இருக்கணும், ஹோமோஜீனியஸ் அண்ட் டிவிசிபிளாக இருக்கணும், பிரிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் கன்சியூமர் வந்து ரேஷ்னலி ஆக்ட் பண்ணணும், அப்போ தான் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ண முடியும். ஸோ பாரு, டிஃப்ரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்கா, பட்ஜெட் லைன் கிராஸ் ஆகுதா, பட்ஜெட் லைன் எந்த பாயிண்ட் டச் பண்ணுது, எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் டச் பண்ணுது, தேர்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் டச் பண்ணுதா, அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, டீன்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்கப்பா, கியூ சொல்கிறாங்களா. ஓகே, இங்கேருந்து எனக்கு தெரில, கியூன்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த கியூ பாயிண்ட் தான் உனக்கு என்னது, ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த கியூ பாயிண்ட் டச் ஆகிற இடத்துல நீ ஆரும் வாங்கலாம், எஸ்ஸும் வாங்கலாம், டீயும் வாங்கலாம், ஹெச்சும் வாங்கியிருக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணியிருக்கோம், லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் தென் கியூ பாயிண்ட். ஓகே, உன்னுடைய கியூ பாயிண்ட் தான் உனக்கு என்ன பண்ணும், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கொடுக்கும். அப்போ எக்ஸை எம்ன்ற அளவுக்கு வாங்குவேன், அப்புறம் ஒய்யை என்னன்ற அளவுக்கு வாங்குவேன். புரியுதா? கிளியராப்பா? ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா marginal utility of x by marginal utility of y is equal to price of x by price of y. ஏன்னா ப்ரைஸும் இங்கே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ அதை நம்ம இப்படியும் மாற்றி எழுதலாம். marginal utility of x by price of x is equal to marginal utility of y by price of y is the point where consumer attains his equilibrium.
புரியுதா? அந்த பாயிண்டில் தான் கன்சியூமர் என்ன பண்ணுறான், ஈக்லிபிரியமை அட்டைன் பண்ணுறான். இங்கே ஸ்லோப் ஆஃப் த ப்ரைஸ் லைனை பிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் ஆஃப் த ப்ரைஸ் லைன் என்னன்னு சொல்கிறாங்க, பிஎல்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஸ்லோப் ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னன்னு சொல்கிறாங்க, MUX/MUY அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் ஆஃப் த ப்ரைஸ் லைன் என்னன்னு சொல்கிறாங்க, PX/PYன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி வேணால் கொஸ்டினில் வரும். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம யூட்டிலிட்டியை வச்சு இங்கே மெஷர் பண்ணலை, சிம்பிளாக கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு இட்லி சாப்பிட்றேன்னா இது 10 யூட்டிலிட்டி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்ருக்கேன், 100 யூட்டிலிட்டி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்ருப்பேன்னு சொல்கிறது பெட்டரா, எனக்கு ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சுன்னு சொல்கிறது பெட்டராக இருக்குமா? ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக இல்லையா? அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிதுப்பா, கம்மியாக தான்ப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி தானே சொல்ல முடியும். அதை ஒரு மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் அதை விட இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் என்னது நமக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஓல்டு மெத்தட், சிங்கிள் கமாடிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன, லேட்டஸ்ட் மெத்தட், எல்லாத்துக்குமே உனக்கு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். லேட்டஸ்ட் மெத்தட்னா இதுவும் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் தான் சொல்லியிருக்கான். பட் அது எப்போனா அது ஒரு விஷயமா சொல்லியிருக்கான், இது ஒரு விஷயமா உனக்கு சொல்லியிருக்கான். இட் ஸ்டடிஸ் மோர் தென் ஒன் கமாடிட்டி அட் அ டைம். ஒரே கமாடிட்டியை மட்டும் படிக்கல, ஏன்னா அதுனது ஒரு கமாடிட்டி தான் படிக்குது. இங்கே மோர் தென் ஒன் கமாடிட்டி படிக்குது. இங்கே வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இன்கம் எஃபெக்ட்ஸ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டை இது என்ன பண்ணிடுது, செக்ரிகேட் பண்ணிடுது, பிரிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உனக்கு என்ன முடியுது, கன்சியூமர் பிஹேவியர். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் சப்ளை. ஓகேவா? சப்ளை இப்போ முடிச்சிடலாம். ஓகேவா? 10 நிமிஷம் கூட ஆகாது சப்ளை முடிக்கிறதுக்கு. அவ்வளோ பேஜஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்னது இப்போ முடியும் பாரு, எப்படி முடியுது பாரு. ஸோ நாளைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரொடக்ஷன். டிமாண்ட் யார் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம், கஸ்டமர் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? சப்ளை யார் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், ப்ரொடியூசர் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். எவ்வளோ அவன் சப்ளை பண்ண போகிறான். கிளியரா? சப்ளை யார் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், ப்ரொடியூசர் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு டிஃப்ரென்ஸ் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும். ஓகேவா? இப்போ நீ கம்மியாக இருக்கும்போது அதிகமாக வாங்கணும்னு நினைப்பேன், சப்ளையர் என்ன யோசிப்பான், அதிகமாக இருக்கும்போது தான் விற்கணும்னு நினைப்பான் அதிகமாக. கரெக்டாக இல்லையா? கம்மியாக இருக்கும்போது அவன் கம்மியாக விற்கணும்னு தான் நினைப்பான். ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு அதனால் என்ன பண்ணுவான், ஸ்டாக் பண்ணி வச்சுப்பான். கேட்டால் இல்லைன்னு சொல்லுவான். ஓகேவா? ஆனால் ப்ரைஸ் ஏறும்போது அவன் என்ன பண்ணுவான், எடுத்துகிட்டு வந்து அதிகமாக விற்கணும் அப்படின்னு நினைப்பான் மார்க்கெட்டில். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. ஸோ அப்போ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ப்ரைஸுக்கும் சப்ளைக்கும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் சப்ளை டிக்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது ரெண்டுத்துக்கும். இது செகண்ட் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ சப்ளைனா என்ன, எவ்வளோ மார்க்கெட்டில் சப்ளையர் வில்லிங் டு செல்லாக இருக்கான். அது வந்து ஆக்சுவலாக விற்றுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எவ்வளோ அவன் வில்லிங் டு செல்லாக இருக்கான் தான். டிமாண்ட் என்ன பார்த்தோம், வில்லிங் டு பைன்னு பார்த்தோம். அப்போ இங்கே என்ன, வில்லிங் டு செல். ஆக்சுவல் பை ஆக்சுவல் செல் நம்ம பார்க்கல. புரியுதா இல்லையா? வில்லிங் டு பை அண்ட் வில்லிங் டு செல்லு தான் பார்க்குறோம். ஓகேவா? இங்கே வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு சப்ளை இருக்கணும். அங்கேனாது வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு பர்ச்சேஸ். இங்கே என்னது, வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு சப்ளை. அப்போ அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ இந்த ஹாலில் 100 பேர் உட்காரலாம்னா என்னால் என்ன பண்ண முடியும், 100 பேருக்கு சப்ளை கொடுக்க முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த கெப்பாசிட்டி டு சப்ளை இருக்கணும். ஒரு 200 பேர் இதே ஹாலில் உட்கார முடியுமா? முடியாது. கிளியரா? அப்போ அந்த கெப்பாசிட்டி டு சப்ளை இருந்தால் தான் அதை நான் சொல்கிறாங்க சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளையும் என்னது, இங்கே ஃப்ளோ கான்செப்ட். சப்ளையை எது டிட்டர்மைன் பண்ணோம், அங்கே மாதிரியே தான். என்னது, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது மட்டும் புதுசு. ஏன்னா
நீ வாங்கிறதுக்கு உன்னுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், உன்னுடைய இன்கம் தேவை. அப்போ அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன ஆகும்? செலவாகும். கரெக்டாக இல்லையா? லேபருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறான், மெட்டீரியலுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கான், கம்பெனியில் எவ்வளோ செலவு இன்கர் பண்ணியிருக்கான். அப்போ அந்த ஒவ்வொரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனும் உன்னுடைய சப்ளை என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். கிளியரா? புரியுதா? அப்போ சப்ளை என்ன ஆகும்? உனக்கு இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது உன்னுடைய சப்ளையை கண்டிப்பாக என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்க ஈஸியாக என்ன பண்ண முடியும்? நம்ம நிறைய சப்ளை பண்ண முடியும். இல்லைனா சப்ளை என்ன பண்ணணும்? கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும்போது சப்ளை அதிகமாக இருக்கும். ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் உனக்கு கம்மியாக இருக்கும். காஸ்ட் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக சப்ளை எப்படி இருக்கும்? உனக்கு அதிகமாக இருக்கும். காஸ்ட் பார்க்குறோம், இங்கே ப்ரைஸ் பார்க்கல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசியும் உன்னுடைய சப்ளை என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். டேக்ஸ் ரைஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேவா? அண்ட் டேக்ஸ் சப்சிடி கிடைக்குதுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் கம்மியாகும். கிளியரா? நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் காம்படிஷனை பொறுத்தும் சப்ளை என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? உனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் கம்பீட் பண்ணிட்டு இருக்கான், உன்ன மாதிரியே ஒரு 10 காம்படிட்டர் இருக்கான்ப்பா. அப்போ சப்ளை அதிகமாகும் அதிகமாகாதா? அதிகமாகும். காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருக்கும்போது சப்ளை என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தட் புது ப்ராடக்ட் வரப்போகுது, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ் ரைஸ் ஆக போகுது. அப்போனா கரண்ட் சப்ளை என்ன பண்ணிடும்? டிக்ரீஸ் பண்ணிடும். ஃபியூச்சர் ப்ரைஸ் குறைய போகுதுன்னா கரண்ட் சப்ளை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் இன் மார்க்கெட்டில் இருக்கும்போது சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சப்ளை அதிகமாக இருக்க என்ன ஆகும்? செல்லர் அதிகமாக இருக்க சப்ளை அதிகமாகும். செல்லர் கம்மியாக இருந்தால் சப்ளை கம்மியாகும். புரியுதா? இதை தவிர்த்து அதர் ஃபேக்டர்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெதர், ஃப்ளட்டு, எர்த்குவேக், மேன்மேட் ஃபேக்டர், அதெல்லாம் உன்னுடைய சப்ளை என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ லா ஆஃப் சப்ளை என்னது? அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், ப்ரைஸ் வந்து என்னது? ப்ரைஸும் சப்ளையும் டிட்டர்மைன் ஆகுது. ஓகே? ப்ரைஸ் ஏற சப்ளை ஏறும், ப்ரைஸ் குறைய சப்ளை குறையும். பேலன்ஸ் எல்லாமே நீ டிமாண்டில் எப்படி ஷெட்யூலில் எல்லாமே பார்த்தியோ அதே மாதிரி தான். என்ன சப்ளை கவ் என்ன ஆகும் உனக்கு? ப்ரைஸ் ஏற ஏற சப்ளை ஏறுதா? அப்போ சப்ளை கவ் எப்படி போவோம்? அப்வர்ட் டு த ரைட்டாக போவோம். புரியுதா? கிளியராப்பா? ஸோ கீழே குவான்டிட்டி சப்ளைட், மேலே என்ன? ப்ரைஸ். சரியா? எல்லாமே சேம் தான். மூமெண்ட் அலாங் த சப்ளை கர்வ் சொல்லு. ப்ரைஸ் மாறிச்சுன்னா சப்ளை ஏறும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பேன்ஷனா கான்ட்ராக்ஷனா? எக்ஸ்பேன்ஷன். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை குறையும். சப்ளை குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்பேன்ஷனா கான்ட்ராக்ஷனா? கான்ட்ராக்ஷன். இது என்னது? மூமெண்ட் அலாங் த சப்ளை கர்வ். மூமெண்ட் அலாங் த சப்ளை கர்வ். நான் ப்ரைஸ் ஃபேக்டர்னால சப்ளை மாறுது. தட் இஸ் ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ், காஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன், ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் பாலிசிஸ், அதர் ஃபேக்டர்ஸ், இதனால் சப்ளை மாறுது. அப்போனா மூமெண்ட் அலாங் த சப்ளை கர்வா இல்லைனா வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் சப்ளையா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் சப்ளை. ரைட்டில் போச்சுன்னா சப்ளை கர்வ் இங்கே ஏற்கனவே ஒரு கர்வ் இருக்கா? ரைட்டில் புதுசாக வந்துச்சுன்னா அது என்னது? இன்க்ரீஸ். லெஃப்டில் வந்துச்சுன்னா அது என்னது? டிக்ரீஸ். எல்லாமே எது மாதிரி? அப்படியே டிமாண்டு மாதிரி. என்ன ஒன்றே ஒன்று மாறுவாங்க. ப்ரைஸ் ஏறிச்சுன்னா டிமாண்டு குறையும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்ட் ஏறுமா? இங்கே என்னது? ப்ரைஸ் ஏறிச்சுன்னா சப்ளை ஏறும், ப்ரைஸ் குறைஞ்சா சப்ளை குறையும். அப்புறம் டிமாண்டுன்ற வார்த்தைக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிற? சப்ளைங்கிற வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ண போகிற. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையும் அதே மாதிரி சேம் தான். பர்சன்டேஜ் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் சப்ளை டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸ். புரியுதாமா? கிளியரா? அங்கே ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி பார்த்தோம்ல ஃபார் டிமாண்ட், அதே மாதிரி இங்கே என்ன? ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார் சப்ளை. புரியுதா? எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் சப்ளை டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நேற்று போட்டு பார்த்தீங்களா இல்லையா? புரிஞ்சுதா? போட முடிஞ்சுதா? டவுட்லாம் எதுவும் இல்லையா? டவுட்லாம் எதுவும் இல்லை. ஷியோர். இன்கம் எலாஸ்டிசிட்டியில் காருக்கு 2.5 வந்துருக்கோன்னா கொடுத்துருக்கான் அவன். நார்மல் குட்னு கொடுத்துருக்கான். காருன்றது என்ன? நமக்கு லக்ஸரி வரணும். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது என்னென்னு வரணும்? அது லக்ஸரின்னு வரணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? டவுட் இருந்துச்சா? நீ டவுட்டு கேட்டால் எனக்கு தெரியும் படிச்சியா இல்லையான்னு. அப்போ ஒழுங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னானா? நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு மெயில் போட்டோம், ரெக்டிஃபை பண்ணோம் புக்கில் ஒரு விஷயத்தை ஏதோ சேஞ்ச் பண்ணோம்.
இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி மதன் பாபு அனுப்ப சொன்னேன், மெயில் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி அம்சா அவங்களும் ரிப்ளை கொடுத்தாங்க, ஆமாம் இது தப்பு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ரிப்ளை கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நீ வேணால் அனுப்பலாம், நான் வேணால் மெயில் ஐடி சொல்கிறேன், அனுப்பிச்சி விடு. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் அமிச்சா பெட்டராக இருக்கும், நம்ம அம்சமா தேவையில்லாமல் எதுக்கு நம்ம. ஓகேவா? நம்ம மெம்பராக இருக்கும், அப்புறம் எதனா சொல்லுவாங்க, அதனால். ஓகேவா? ஸ்டூடெண்ட் அமிச்சா கண்டிப்பாக ஓகே பார்த்துட்டு உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா இல்லையா அப்படின்னு. கிளியரா? புரியுதா? இதானே அது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா என்னது? E = 0. அப்போ என்னது? ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, சப்ளை என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அப்போ என்ன வரும்? இந்த இது இம்பார்ட்டன்ட்மா. E = 0னா அங்கேயே பார்த்துருப்பேன், ஏன்னா இங்கே எனக்கு வரல. வெர்டிக்கல் லைனா, ஹாரிசான்டல் லைனா, ஃப்ளாட்டரா, ஸ்டீப்பரா, இல்லை நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு 5த்துக்கு ஒரு யூனிட்னா நார்மலாக இருக்கும். கிரேட்டர் தென் 1னா எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டராக இருக்குமா? லெஸ் தென் 1னா ஸ்டீப்பராக இருக்கும். 0னா வெர்டிக்கலாக இருக்கும். அப்புறம் இன்ஃபினிட்டினா ஹாரிசான்டலாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், இது என்ன இருக்கும், போயிட்டே இருக்கும். புரியுதா? சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இங்கே என்ன சொல்கிறோன்னா எலாஸ்டிக்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன சொல்கிறோம்? ரிலேட்டிவ்லி லெஸ் எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி கிரேட்டர் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். புரியுதா? இன்எலாஸ்டிக்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன சொல்கிறோம்? இங்கே ரிலேட்டிவ்லி லெஸ் எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி கிரேட்டர் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். யூனிட் எலாஸ்டிக்கும் சேம் தான், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கும் என்னது உனக்கு சேம் தான். புரியுதா? பேலன்ஸ் எல்லாமே சேம் தான், ஆர்க் எலாஸ்டிசிட்டியும் சேம் தான். ஓகேவா? கிளியரா? ஆனால் இங்கே நீ டிவைடட் பை 2 பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணல, இங்கே நீ டிவைடட் பை 2 பண்ணலை, ஏன்னா அது கேன்சல் ஆயிருன்றதுனால அங்கே என்ன பண்ணலை. ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆகிடுது, பை 2 ஆகிடும். கீழேயும் பை 2 மேலேயும் பை 2 இருக்குது, கேன்சல் ஆகிடுன்றதுனால அவங்க என்ன பண்ணலை. பட் நீ என்ன பண்ணணும், பண்ணி போடுறதுனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். புரியுதா? அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் சப்ளை என்ன மேலே பார்த்தோம்ல, எதெல்லாம் சப்ளை அஃபெக்ட் பண்ணுது அதே தான் மறுபடியும் இங்கே உனக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. லாங்கர் பீரியடில் சப்ளை எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈக்லிபிரியம் ப்ரைஸ். புரியுதா? ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, கரெக்டாக இல்லையா? ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் இவன் வாங்குவான், ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் அவன் விற்பான். அப்போ எப்படி விற்க முடியும், வாங்க முடியும்? கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் ஒரு போயிட்டே இருக்கும், நீ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்ப. ஆனால் நீ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு டிமாண்டே இல்லைன்னா என்ன ஆகிடும், சப்ளை அதிகமாக இருக்கும், டிமாண்டு கம்மியாகிடும். டிமாண்டு கம்மின்னா என்ன அர்த்தம், ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும்போது தான் சப்ளை அதிகமாக இருக்கும். அப்படியே சைக்கிள் மாதிரி வருதா? ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன இருக்கும், சப்ளை அதிகமாக இருக்கும், ஆனால் டிமாண்ட் இருக்காது. ஸோ டிமாண்ட் இல்லாதப்போ கூட்ஸ் நிறைய என்ன ஆகிடும், சப்ளை அதிகமாக தேங்கியிருக்கும். ஸோ சப்ளை அதிகமாக தேங்கியிருக்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நீ என்ன பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸை குறைப்ப. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் மறுபடியும் குறைஞ்சிரும். ப்ரைஸ் குறைஞ்சோடனே என்ன ஆகிடும், டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிடும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே மறுபடியும் வந்து என்ன ஆகிடுவேன், நீ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தக்காளி விலை ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்துருக்கும் முன்னாடி, இப்போ மறுபடியும் ரெடியூஸ் ஆகிடுச்சா இல்லையா? அது கொஞ்சம் ஏன்னா அந்த டைமில் சப்ளை ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் ப்ரைஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு பூம் ஆகிடுச்சு. மறுபடியும் உனக்கு சப்ளை அதிகமாக வந்தோடனே என்ன ஆகிடும், எல்லாமே ப்ரைஸு நார்மல் ப்ரைஸுக்கு போயிடும். புரியுதா? ஸோ அப்போ உன்னுடைய டிமாண்ட்க்கவோ உன்னுடைய சப்ளைக்கவோ எந்த பாயிண்டில் மீட் ஆகுதோ அதுதான் உனக்கு என்னது, ஈக்லிபிரியம் பாயிண்ட். அதென்னது, மேக்ஸிமம் ப்ரைஸ் யூ கேன் ஃபிக்ஸ். ஸோ தட் உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னுடைய டிமாண்டையும் சப்ளையும் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் கரெக்டாக மீட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். புரியுதா? அதுதான் அது உனக்கு ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னது டவுன்வர்ட் ஆகிட்டு வருது, இது என்னது அப்வர்ட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட்டை தான் நீ என்ன பண்ணணும், ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உனக்கு பெட்டராக மார்க்கெட்டில் கூட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஈக்லிபிரியம் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ். உனக்கு டக்குன்னு ஆஃபர்லாம் போடுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஏன்னா சப்ளை அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் அங்கே என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் போடுவாங்க, ப்ரைஸ் கம்மியாகும். ப்ரைஸ் கம்மியானோன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே சப்ளை அங்கே ஸ்டாக்னெண்ட்டாக மாட்டிகிட்டு இருக்கு, போயிட்டு மார்க்கெட்டில் இருக்க எல்லாமே என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும் ப்ராடக்ட்ஸ்லாம். அந்த ப்ரைஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்லிபிரியம் ப்ரைஸ். புரியுதாமா? ஸோ இதை வந்து மார்க்கெட் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யூனிக் பாயிண்ட் வேர் கன்சியூமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இந்த பாயிண்டில் தான் கன்சியூமரும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, சப்ளையரும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இல்லைனா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது சப்ளையர் ஹாப்பியாக இருப்பான்.
ஓகேவா? ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது கன்சியூமர் ஹாப்பியாக இருப்பான், சப்ளையர் கஷ்டப்படுவான். பட் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாயிண்டில் ஹாப்பியாக இருக்கணும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தானே அது ஈக்லிபிரியம் பாயிண்ட். கிளியரா? புரியுதா? ஸோ என்ன ஆகும், எக்ஸஸ் சப்ளை சேல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆகணுன்னே என்ன ஆகிடும், உனக்கு டிமாண்டு அதிகமாகிடும். ஸோ டிமாண்ட் அதிகமானோடனே என்ன ஆகிடும், குவான்டிட்டி சப்ளைடும் டிமாண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ உனக்கு என்ன ஆகிடும், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். நீ ஈக்லிபிரியம் பாயிண்ட் என்ன பண்ணிவிடுவேன், அச்சீவ் பண்ணிவிடுவேன். புரியுதா? இதுவே மார்க்கெட் ஈக்லிபிரியம்னா என்னன்னு சொல்கிறாங்க, நெட் கெயின் ஆஃப் த சொசைட்டி. ஒரு ஆளை பார்க்கறதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு என்டையர் சொசைட்டி இந்த மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா என்ன சொல்கிறாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த ஏரியாவை என்ன சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஏன்னா ப்ரொடியூசர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். இந்த ஏரியா என்ன, கன்சியூமர் அதிகமாக சர்ப்ளஸ் அட்டைன் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே இங்கே ஹாப்பி ஆகிடுறாங்க இந்த பாயிண்டில். புரியுதா? இருக்கிற பாயிண்டில் இந்த ப்ரைஸில் இவனும் ஹாப்பி ஆகிடுவான், இவனும் ஹாப்பி ஆகிடுவான். ஸோ இந்த பாயிண்ட் தான் உனக்கு என்னது, மார்க்கெட் ஈக்லிபிரியம் ஆஃப் த சொசைட்டி. ஸோ மேக்ஸிமம் என்ஜாயிங், மேக்ஸிமம் பாசிபிள் சர்ப்ளஸ் அட்டைன்டு பை கன்சியூமர் அண்ட் யார், சப்ளையர், ப்ரொடியூசர். இவங்க தான் என்னது, ஈக்லிபிரியம் பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட். கிளியரா? ஸோ இப்போ இந்த கிராஃபை நான் உனக்கு வாயில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷில் பாயிண்ட் பை பாயிண்ட்டு, ஓக்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓபி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேவா, எஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ படித்து பார்த்துட்டு சம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கல 10 ஓகேவா, கொஷின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், கிளம்பிடலாம். நீ 10 மணிக்கு முடிச்சுனா கூட நீ என்ன பண்ணிடலாம், கிளம்பி போயிடலாம். கிளியரா? ஒரு தடவை எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதுவுமே படிக்க தேவையில்லை. நாளைக்கு காலைல நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? ஓகேவா? என்ஜாய் பண்ணிக்கோ சண்டேவை. இன்னொரு 5 மாதம் கஷ்டப்படுப்பா, 2 மாதம் உனக்கு லீவுப்பா. 2 மாதம் என்ன பண்ண போகிறோம், மண்டே கூட லீவு தான் நமக்கு, மண்டே கூட சண்டே தான் 2 மாதத்துக்கு அப்புறம். கரெக்டாக இல்லையா? புரியுதானே சொல்கிறேன்னு. உனக்கு ரிசல்ட் வர வரைக்கும், எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு 1 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 டேஸ் ஆயிரும். ஏன்னா எல்லோரும் வரணும்ல. ஸோ அது 15-20 டேஸ் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாதம் நீ என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 50 நாள் ஃபுல்லாக சண்டே தான். 50 நாளும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சண்டே இருக்குது, 52 சண்டே தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? நீ என்கிட்ட 5 மாதம் தான் சண்டே வர சொல்கிறேன். 5 மாதத்துக்கு எத்தனை சண்டே இருக்கும், ஒரு மாதத்துக்கு 4 சண்டே. 5 மாதத்துக்கு எத்தனை சண்டே, 20 சண்டே. நீ 20 சண்டே வந்துட்டு 50 சண்டே என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். புரியுதா? ஓகேவா? சரியா? ஓகே, கொடுக்குறேன். லீவ் கொடுக்காம இல்லை. மறுபடியும் August 15 எப்படியும் இண்டிபெண்டன்ஸ் டே வருது, லீவ் கேட்பேன். அதனால் வந்து சரி ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு 4 நாள் லீவ் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே படிக்கிறதுக்கும். சப்போஸ் ஊருக்கு போகணுன்னாலும் அப்படியே அங்கே போய் படிக்கிறதுக்கு இங்கேருந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு 4-5 டேஸ் வந்து என்ன பண்ணுறேன், லீவ் தரேன். செப்டம்பர்லேயே ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு 4-5 டேஸ் லீவ் தரேன். புரியுதா? அது மாதிரி ஸ்ட்ரெச்சாக லீவ் தரேன். ஒரு நாள் லீவ் எடுத்து நீ கண்டிப்பாக வேஸ்ட் தான் பண்ணுவேன். இது ஒரு 5 நாள் லீவ் கொடுத்தா கூட ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டு 4 நாள்லாம் பண்ணுவேன், படிப்பேன். படிக்க மாட்டேன்னா பிரிச்சிடுவேன். ஓகேவா? கிளியரா? ஓகேவா? ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு தடவை என்ன பண்ணேன், உள்ளே இருக்கிற கண்டெக்ஸ்ட் எல்லாம் புரிஞ்சுதா? எதுவுமே சேஞ்ச் இல்லை சப்ளைக்கும் டிமாண்டுக்கும். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது மட்டும்தான் சேஞ்சு, பேலன்ஸ் எல்லாமே என்ன அப்படியே அங்கே என்னவோ அதே தான் இங்கே என்ன ஆகும், அப்ளை ஆகும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ப்ரொடக்ஷனு, காஸ்ட்டு. அந்த காஸ்ட்டு நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தான் இன்டர்லேயும் உனக்கு அப்ளை ஆகும். எல்லாம் இப்போ மறந்துட்டு இன்டரில் வந்து முடிச்சுட்ருக்காங்க. நான் மறுபடியும் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்டர். புரியுதா? காஸ்டிங்கில். ஓகேவா? அந்த ஒரு சாப்டர் வந்து காஸ்டிங் வந்து இன்டரில் அப்படியே ஒரு ஃபுல் புக்கு. இங்கே நீ ஒரு பார்ட்டாக படிக்கிறது என்னது, அங்கே ஒரு ஃபுல் புக்கு. ஓகே, அதனால் இந்த பார்ட் என்னது உனக்கு பேசிக்ஸு. நல்லா படிச்சுனா தான் இன்டரில் எப்படி இருக்கும், அது ஈஸியாக இருக்கும், மறக்கக்கூடாது அதை. கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை நல்லா படிச்சுட்டு இதை என்ன பண்ணுற, டெஸ்ட் எழுதுகிற. என்றைக்கு எழுதலான்றது நீயே சொல்லு. டியூஸ்டேவா, வென்ஸ்டேவா? ஹோல் சாப்டர் டிமாண்ட் கன்சியூமர் அப்ஜெக்டிவ் தான். நீ ஒன்றும் மனப்பாடம் பண்ணி வந்து அப்படியே எழுத போகிறது கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஏபிசிடி கொடுத்துருக்க போகிற, நீ என்ன பண்ண போகிற, சூஸ் பண்ண போகிற. மண்டே மட்டும் தான் கசக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? யோசிச்சு அப்போ கான்செப்டை நல்லா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. வென்ஸ்டே எழுதலாமா?
இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. மண்டே டியூஸ்டே 2 நாள் ஃபுல்லாக இருக்குது. எக்கனாமிக்ஸ் மொத்தமே 7 நாளில் படிச்சிடலாம். 2 நாளில் தாராளமாக படிக்கலாம். புரியுதா? உனக்கு டவுட் இருக்குது, போக முடியல, வீட்டில் படிக்கிறது டவுட் இருந்தால் இங்கேயே உட்காந்து படி. வீட்டுக்கு போய் படிக்க முடியலன்னா இங்கேயே கூட உட்காந்து படி. கிளியரா? ஓகேவா? சரி, சாப்பிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்து படிச்சுட்டு புக் பேக் கொஷின் அட்டன் பண்ணிட்டு நீ கிளம்பிடலாம். 10 மணிக்கு முடித்தாலும் சரி, 11 மணிக்கு முடித்தாலும் சரி, எப்போ முடிக்கிறோம் நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா?